வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு தான் ஆண்டுதோறும் தவறாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் அந்த மாதிரி மலையேற்றத்தை தொடங்கலான்ட்டு வந்திருக்கோம். வழக்கம் போல் கோயிலுக்கு பின்புறம் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும். அங்கே மேலே கொஞ்சம் ஏறி போனால் வனத்துறையோட சோதனை நிலையத்தை நம்மளோட எடுத்துகிட்டு போன பைகளெல்லாம் சோதனை போட்டுட்டு நம்மள்கிட்ட பிளாஸ்டிக் எதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருட்கள், வேறு ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது மேலே எடுத்துகிட்டு போகிறோமான்னு அவங்க சோதனை போட்டுட்டு கையில் மூங்கில் தொடியோட நம்மளோட பயணத்தை நம்ம தொடங்குவோம். முதல் மலை எப்பொழுதுமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த மலையை ஏற முடியாத கீழே இறங்கினவங்க பல பேர் இருக்காங்க. வரலாறு அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கடினமான ஒரு மலையேற்றம் நம்ம ஏறுறது. இந்த இடம் வந்துட்டாலே நீங்கள் மலையில் 1/3 பங்கு அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். மலை ஏறும்போது கட்டாயமாக எல்லாம் இந்த கையில் கொம்போடு ஏறுங்க. இந்த ஆண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா செருப்பு யாரும் அணிஞ்சிட்டு போகக்கூடாதுன்னு கட்டாயம் 50 வயசுக்குள்ளவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. மலை ஏறும்போது எப்பப்பெல்லாம் தொய்வு ஏற்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை பார்த்து நம்மளை உற்சாகப்படுத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி மனிதர்கள் பல பேரை இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதியில் பார்க்கலாம். இந்த ஒரு இடம் 3ல் 2 பதி அடைஞ்சிருப்பீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் பயணப்பட்டு வந்தீங்கன்னா மேலே தெரியுது பாருங்கள், வெள்ளை விநாயகரை நீங்கள் சரியான டைமில் கொஞ்சம் ரீச் பண்ணுவீங்க. கோயில் தானா? தமிழ்நாடு வனத்துறை கேம்ப் ஷெட்னு போட்டுக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க. இதுதான் விநாயகர். ஆமாம், வெள்ளை விநாயகர். அப்போ இதான் ஃபஸ்ட்டு மலை முடியுது. ஆமாம், இந்த கோவில் தான் முதல் மலை நீங்கள் கடந்ததுக்கான ஒரு அடையாளம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் எதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கும். அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது வாங்கணுன்னா தேவையானது வாங்கிட்டு, இந்த மலையிலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மேலே போனீங்கன்னா இன்னும் ரேட் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு மேலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஏறலாம். அவ்வளோ கொஞ்சம் கடினமான மலை தான் இந்த மலை. இப்போ நம்ம 2வது மலை தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மலை ஏறணுன்னா ஒரு சில விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக அந்த மலைக்கு வரக்கூடாது. ஒரு சில பொருட்கள் எடுத்துகிட்டு வராமலும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்டாயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை எடுத்துருக்கணும். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துங்க. டிஃபன் பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அன்னதானம் அதிகமாக போடுவாங்க. அந்த அன்னதானம் நீங்கள் வாங்கி கேரி பண்ணிட்டுனா மேலே சாப்பாடு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அந்த சாப்பாடு ஏதோ ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர் ஆச்சு வச்சுருப்பான். உங்கள் கையில் ஃபோனை குத்தி இருக்கிறவனும் போக போகிறான். 2வது மலையே வந்திருக்கோம். 2வது மலை முடிய போகிறோம். நம்ம முதல் மலை நல்லாவே செஞ்சிச்சு. அது ஃபஸ்ட்டு மலை. 2வது மலை செய்யுது. 3வது மலை செய்ய போகுது. அவர் தான் ஓனர். இந்த மலையேற்றத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்து பேர் பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை. இது 2வது மலையில் பாதியில் வரும் இந்த வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறை வந்துட்டாலே உங்களுக்கே தெரியும், பாதி மலையை நம்ம ஏறிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த வழுக்குப்பாறை கொஞ்சம் கடினமானதாக, மழை நேரத்தில் கண்டிப்பாக ஏற முடியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஏறணும். வழுக்கி கீழே ஊந்திங்கன்னா ரொம்ப அடிப்படும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. மேலே போய்ட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஏறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறையே ஏறி வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக முடியல. அப்படியே யூட்டர்ன் பண்ணிங்கன்னா மேலே இன்னும் இருக்குது. மொத்தத்தில் கிழியும் தெரியும். போவோம். திஸ் இஸ் தி வியூ பாயிண்ட். நாங்கள் ஆங்கிலத்தில் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், தமிழ் பேசினாலே போதும். தமிழ் பேசினா இங்கிலீஷ்காரனுக்கு பார்க்க. தமிழ் மலையில் தமிழ் பேசாமல் திஸ்இஸ்ன்ற. நாங்கள் போனது மலை திறந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் போனோம். அதனால் பழைய கடைகள்லாம் எல்லாமே இருந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சிட்டு இருந்தாங்க கடையெல்லாம். இந்த மலையேற்றத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்னால் அது பார்த்திங்கன்னா நம்மளோட பாம்பாடி சித்தரோட சுனை தான். இது அவர் உருவாக்கின சுனை. அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்கிற நேரத்தில் அவருக்காக உருவான சுனை தான் இந்த பாம்பாடி சித்தரோட சுனை. இது இந்த மலையோட 1வது ஊற்று. மொத்தம் 3 ஊற்று இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஊற்று இது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா பாம்பாடி சித்தரோட குகை இருக்குது. இந்த குகையோட பார்த்தீங்கன்னா உங்களோட 2வது மலை பயணம் முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் மேலே 3வது மலை ஏறி நம்ம 3வது மலை கடந்து 4வது மலை ஆரம்பிக்கும் போது இந்த மலையோட அடுத்த சொனை வந்துடும். இந்த சொனை பேர் பார்த்திங்கன்னா கைத்தட்டி சொனை. வீடியோ இடையில இருக்க மறந்துட்டோம், கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க.
இது இந்த சொனை ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 3 மலைக்கு தண்ணியே கிடையாது, பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது மலையோட ஏற்றம். 4வது மலை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மேலே ஏறி போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், மேலே ஒரு நல்ல இடம் வரும். அங்கே தான் சிக்னல் கிடைக்கும். அந்த இடம் வந்துட்டாலே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதோட படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாமல் தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் உட்காந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற வேண்டியதான். 4வது மலை ஏறிட்டுருவோம். பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். மழை இங்கே, ஆனால் இங்கே மழை இல்லை. ஆனால் இங்கே காற்று இருக்குது. இங்கே காட்டுங்க, இங்கே காற்று இருக்குது. ஆனால் இங்கே மழை இல்லை. அங்கே பாருங்கள், மழை பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? பார்த்தாலே தெரியும். அவங்க ஐஃபோனில் வச்சுட்டு அவர் எல்லோ கலர்னா ஒரு வீடியோ. நான் எந்தெந்த பொருள் எடுத்துகிட்டு வரணுன்னு முதல் மலையிலே சொன்னேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட்டாயமாக எல்லோரும் எடுத்துகிட்டு வரக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு. அந்த டார்ச் லைட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 மணி நேரமாவது சார்ஜ் நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாதை ரொம்ப கடினமானது. நீங்கள் நைட்டில் ஏறினீங்கன்னா பகலில் இறங்குற மாதிரி இருக்கும். பகலில் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நைட்டில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் வந்து வீடியோவில் சமதளம்னு சொல்லுவாங்க. அந்த சமதளமான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் சமதளமான ஏரியா. அந்தளவு சமமாலாம் இருக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஒரு சருகலாக இருக்குன்னு. அந்த சருகலாக இருக்கிறது தான் அந்த சமமான தளத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சித்தரோட சமாதி இருக்கும். ஒட்டஞ்சித்தர் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நம்ம ஏறுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பாதை அமைச்சவர் தான் ஒட்டஞ்சித்தர். ஒரு 4 மலைக்கு பாதை அமைச்சிக்கிட்டே வந்தவர் கீழே இறங்காமலே இங்கேயே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அவரோட நினைவாக அங்கே ஒரு சமாதி இருக்குது. அதுதான் ஒட்டஞ்சித்தரோட சமாதி. கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போது அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த மாதிரி அந்த ஜீவசமாதி தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு உருவம் பார்த்திங்கன்னா ஒரு விலங்கோட உருவம் பார்த்திங்கன்னா தென்படும். அந்த உருவத்தை நின்று நானும் என்னோடய நண்பர் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுகுமலையில் புடி எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது என்ன உருவம்னு எனக்கு சரியாக விவரிக்க தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இதோட உருவம் மாதிரி இருந்தது. ஆனால் மேலே போக போக இந்த மலையோட அழகு பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை தடவைனா ஒரு தடவை நம்மளுக்கு வந்து புதுசாக ஏறுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் இந்த மலை. இந்த கிளைமேட் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நம்மளும் மட்டும் தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நடக்கும். மழையும் காடும் மழையும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா எவ்வளோ தடவை பட்டாலும் நம்ம திருந்தவும் மாட்டோம். அதை நம்மளை திருத்தாது. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு இனிமையாக இருக்கும். லொக்கேஷன் பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வெள்ளியங்கிரியில் இருக்கிறோம். வெள்ளியங்கிரியில் எத்தனாவது மலைங்க இது? 5வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. மழை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் 5வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மலை கீழே இறங்கி ஆண்டி சொன்ன வரும், அவங்க போயிட்டு பார்த்துட்டு அப்படியே அடுத்து 7வது மலை ஏற போகிறோம். போயிட்டு அங்கே சிவன் இருக்கார், அவரை பார்த்துட்டு தரிசனம் செய்யணும். இப்போ 5வது மலை நடந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஃபோட்டோஸ் இதுன்னு எடுத்துகிட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிருக்க வேண்டியது. அப்படியே காட்டுங்க ப்ரோ, அந்த ஃப்ரேமை காட்டுங்க ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, அங்கே பாருங்க ப்ரோ, என்ன அங்கே பாருங்க ப்ரோ, எப்படி மேகம் போகுது பாருங்க ப்ரோ. ஐயோ என்ன ஃப்ரேம் ப்ரோ, அங்கே பாருங்க ப்ரோ, ஃப்ரேமை பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த வியூ தெரியும். நல்லா மேகக்கூட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. நாங்கள் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்க வேண்டியது. நடுவில் வந்து 4வது மலை முடிஞ்ச 5வது மலை கிட்ட வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதால் சரி ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு பின்னாடி திரும்பி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஒரே குளிருமா சாரல் காற்றுமா இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்க அங்கே பாருங்கள், அதுதான் வந்து பீமன் கழிவு உருண்டை. அங்கே தான் போகிறோம். அது ஒரு லேண்ட்மார்க்கு இந்த வெள்ளியங்கிரியில். நம்ம அங்கே போய்ட்டு அடுத்த லேண்ட்மார்க் என்னன்னு சொல்கிறோம். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்ல, இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா பீமனோட கழிவுருண்டை. இந்த இடம் வந்தாலே மழை பார்த்திங்கன்னா
6வது மலை கீழே இறங்கும். மற்ற மலையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறும். இந்த இடம் பார்த்திங்கன்னா 6வது மலை கீழே இறங்கும். இந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக இந்த சூரியன் அஸ்தமனம் வர டைமுக்கு போனோம். நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. இது கீழே இறங்கி போனீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஆண்டி சொனை இருக்கும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா தான், கொஞ்சம் பார்த்து கீழே இறங்கணும். கீழே இறங்கினீங்கன்னா தான் ஆண்டி சொனை இருக்கும். இது வந்து ஒரு சொனை தான். இது ஆண்டி சொனை. இங்கே கீழே எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த குளத்தூரில் பார்த்திங்கன்னா இது நம்ம மேலே ஏறுற வழி. இது உள்ள குளத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த ஓடையில் பார்த்திங்கன்னா இது வந்து வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா யானை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டி பார்த்திங்கன்னா அந்த தொட்டி உள்ள பார்த்திங்கன்னா உள்ள லிங்கம் இருக்கும். அங்கே குளிச்சுட்டு அந்த லிங்கத்தை வழிபட்டுட்டு மேலே ஏறி லிங்கத்தை வழிபட்டுட்டு நல்லா பட்டையை போட்டுட்டு கொஞ்சம் தெய்வீகமாக மேலே ஏறுறோம். இனிமே கொஞ்சம் தெய்வீகம் மட்டும்தான். லாஸ்ட்டு ஒரு சொனை, ஒரு 4வது ஒரு சொனை ஒன்று இருக்குது. 3 சொனை தான் சொன்னேன். ஆனால் அது ஆண்டி சொனை வந்து குடி தண்ணி இல்லை, ஆனால் அது சொனை. ஆனால் மேலே ஒரு சொனை இருக்குது. அந்த சொனையெல்லாம் இப்போக்கி காட்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனிமூட்டம். நம்மள அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சாட்சி மே மாதமே பாருங்கள் என்ன கிளைமேட்டு. பக்கத்தில் அங்கே வர்றவங்க யாருமே கண்ணுக்கு தெரியல. அதனால தான் நம்ம வந்து மே மாதம் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மந்த் வேணாலும் போகிறாங்க. இதுவே வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து இப்போ 7வது மலை ஏற்றுருக்கோம், அது கூட தெரியல. பாருங்கள், திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆள் நடமாட்டமே எதுவுமே தெரியல. ஒரே பனிமூட்டமும் பகுமூட்டமும் தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெள்ளையங்கிரின்னு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த சூரிய ஒளிலையும் அந்த பனிமலையிலையும் அவர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கீழே அந்த 7வது மலை கீழே அவர் இருக்கார். அப்போ மேகத்துக்கு நடுவில் அவர் எப்படி இருப்பாருன்றத மேலே போய் பார்ப்போம். மேலே எப்படி இருப்பாருன்றத மேலே போய் பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 7வது மலை. 7வது மலையில் இருக்கிற விநாயகர் கோயில், சுயம்பு விநாயகர் தெரியும். வருஷம் நம்ம வந்து ஒருத்தவங்க இந்த வெள்ளையங்கிரி எப்படி உருவானது, எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னு எனக்கு சிலர் சொல்லியிருந்தாங்க அந்த மலை ஏறினப்போ. இந்த வெள்ளையங்கிரி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மாடு வச்சுருந்தார். அந்த மாடு வந்து கன்று போட்டிருந்தது. அந்த கன்று போட்ட மாடு, அந்த பசு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சரியாக தன்னோட கன்றுக்குட்டியை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல. மேய்ச்சலுக்கு போகுது வருது, பால் கொடுக்குறதில்ல. சரி, இந்த மாடு மேய்ச்சலுக்கு போகுது வருது, ஆனால் எங்கனடா பால் கொடுக்க மாட்டேதுன்னு அந்த விவசாயிக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் இந்த விவசாயி அந்த மாடையை பின்தொடர்ந்து, சரி இது மேய்ச்சலுக்கு போகுது ஆனால் கண்ணுக்கு பால் தர மாட்டேன், அந்த மாடை பின்தொடர்ந்தே வந்திருக்காரு. அது 7 மலையை தாண்டி வந்து கரெக்டாக வந்து இங்கே நின்று கரெக்டாக அந்த லிங்கத்தாண்ட பால் தன்னால் சுரந்திருக்கு. அதனால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி. ஆனால் அந்த வெள்ளையங்கிரி எப்போ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை தரும். அப்புறம் மேகம் எப்படி இருக்கு, அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து சிறுவாணி டேமு. கோயம்புத்தூர் மக்களுக்கு இங்கே தான் தண்ணி வருது. ஏஷியாவிலே பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப சுவையான ஒரு தண்ணி. 2வது தண்ணி. இதில் சமைச்சா அவ்வளோ சாப்பாடு அருமையாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொங்கு சாப்பாடு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், கரெக்டாக 7வது மலை. 7வது மலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மேலே நல்ல ஒரு பயங்கரமாக ரம்யமாக இருந்தது. ரம்யம்னா அமைதின்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மேலே செம காற்று, மேலே சரியான குளிர், மேலே கோவில் இல்லாமலோ ஒரு எது இல்லாமலோ கண்டிப்பாக உங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோ சரியான ஒரு காற்று. கோயில் வந்துட்டோம் பாருங்க. இல்லை எவ்வளோ வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு வருஷம் கிடைக்கிது எங்களுக்கு. வருவார் நம்ம ப்ரோ தானே. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க இருக்கிறதுலே கஷ்டமான மலை பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மலை அப்படிம்பாங்க. ஆனால் அது கிடையாது. கண்டிப்பாக கஷ்டமான ஒரு மலைன்னு பார்த்திங்கன்னா அது வந்து 7வது மலை தான். 7வது மலை உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால தெரியாது. ஏறி வந்து நம்ம இறைவனை நம்ம தரிசிக்கும் போது அந்த மன ஆறுதலுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நம்ம ஏறி வந்தது எதுவும் தெரியாது. அந்தளவு ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு தியான நிலையில் இருக்கும்.
நம்ம அங்கே வந்து ஆண்டவரை தரிசிச்சுட்டு எந்த ஒரு சத்தமும் இல்லாத நம்ம நிம்மதியாக வேணும்னா நம்ம ஆண்டவரை நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீகமான அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் நல்ல ஒரு ட்ரெக்கிங் செம்ம பாயிண்ட் இது. நீங்கள் மேலே ஏறி வந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ வந்து திரும்ப ஒரு புது மனிதராக கீழே போவீங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை உடம்புல தெம்பு இருக்கும் போதே, நல்ல வயது இருக்கும் போதே, மனதில் உறுதி இருக்கும் போது இந்த ஏறி இறங்கணும். மனுஷனாக பிறந்தா ஒவ்வொருவரும் இந்த மலையை வந்து ஏறி இறங்குறது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.